நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அபிமான ஜோதிட சவால். வழக்கம் போல இன்னைக்கும் நம்ம ஜோதிட சவால் நிகழ்ச்சியில ஜீவநாடி ஜோதிடர் பாபு சார் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. ஒவ்வொரு வாரமும் நிறைய அரசியல் சார்ந்த கேள்விகள், நேயர்கள் கேட்ட கேள்விகள், ஆன்மீக கேள்விகள்னு கேட்டுட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கும் நிறைய கேள்விகள் கேட்க போறோம். சாரும் பதில் சொல்ல ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி சார் நிகழ்ச்சிக்கு வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எந்த டிவி நேயர்களுக்கும் கொரோனா கொடிரசலுக்கும் இன்னைக்கு அகஸ்டின் சொல்றாரு பாப்போம். ஓகே சார், ஏற்கனவே நீங்க சொல்லியிருக்கீங்க இந்த கொஸ்டின் பத்தி. இப்போ நான் அதை பத்தி தான் கேட்க போறேன் சார். இலங்கை கடற்படையினர் நம்ம தமிழக மீனவர்களை தொடர்ந்து தாக்குதல் நடத்திட்டு வராங்கன்னே சொல்லலாம். நிறைய கைது நடவடிக்கை, படகுகளை பறிமுதல் பண்றது, இது ஒரு தொடர்கதையாவே நடந்துட்டு இருக்கு. இதுக்கு எப்போ சார் ஒரு தீர்வு வரும்? Ngày đường ngày đường hay ra, tiếng nhánh đường hay ra, lấy đường hay ra, lấy đường thánh điển dễ đường hay ra, tiếng nhánh đường hay ra, sáng để kiền hay ra, nén gãy bưng nén để đường hay ra, nén gãy đường hay ra, lấy đường thánh điển dễ đường hay ra, nén gãy đường hay ra, tiếng nén đường thấy ngán để kiền hay ra, nén gãy kiền hay ra, nén tiếng nhẹ đường hay biết. சில எல்லை தாண்டிய முடிவுகள், இந்த எல்லை தாண்டிய முடிவுகள்னால சில குழப்பங்கள் ஏற்படுது. அது இல்லாமல் ரொம்ப காலமாகவே இந்த மீனவர்களோட இது ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. இதுக்கு ஒரு முடிவு கிடச்சிடும். அடுத்த வருஷம் ஒரு கூட்டு வழியாக பேசி எல்லாத்துக்கும் வழி பண்ணி ஒரு முடிவு எடுத்துடுவாங்க. அதுவும் தமிழ்நாடு கவர்மெண்ட் நல்லபடியாக பண்ணுவாங்க. இந்த வாட்டி அவங்கள எதுவும் பண்ணக்கூடாது, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்கக்கூடாதுன்ற மாதிரி பண்ணி சில வழிகளை அதை வகுத்து சில அதுக்கான வழிகளை எடுத்துன்னு நல்லா செயல் பண்ணுவாங்க. கண்டிப்பாக அது நடக்க போகுது. அடுத்த வருஷம் ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறமா ஒரு முடிவு கிடச்சிரும் அப்படின்றத சொல்கிறார். ஓகே சார், இப்போ ஈரான் இஸ்ரேல் போர் நடந்துட்டு இருக்கு. இது பல நாட்களாக நடந்துட்டு இருக்குன்னே சொல்லலாம். இது போற போக்க பார்த்தா உலக போர் ரேஞ்சுக்கு போகுமோ அப்படின்ற ஒரு சந்தேகமும் நமக்கு இருக்கு. இந்த போர் எப்போ சார் முடிவுக்கு வரும்? Vấn đề đừng hết tệ mà mình thấy đừng ngớ miệng được ngớ nệ đà mình thấy niếng gậy mình hay đà mình thấy dễ đừng thấy bê đà mình thấy sáng nệ cường thấy kê đà mình thấy tệ đừng hay đà mình thấy niếng gậy bưng nắng lệ mình thấy địa cường thấy kê đà mình thấy gậy đừng hết tệ mà mình thấy niếng gậy mình hay đà mình thấy tiếng nệ mình thấy nệ đà mình thấy niếng nhẹ đừng hay bê. பெரிய பிரச்சனைகள் ஏற்பட போகுது. பெரிய குழப்பங்கள் இது மூலிமா அங்கே இருக்கக்கூடிய அரசு, அதாவது பிரசிடெண்ட்டாக இருக்கலாம், அங்கே பண்ணக்கூடிய அந்த சண்டைகள் வாரில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே எடுக்கக்கூடிய முடிவுகள் சரி இருக்காது. மெயினாக இஸ்ரேல் கொஞ்சம் குழப்பத்தை உருவாக்குது. ஸோ அவங்க சில விஷயங்கள் மற்றவங்க ஒரு தனிப்பட்ட குரூப்பாக இருக்கவங்கள அவங்கள பிடிக்கணும், அவங்க மேலே தாக்குதல் நடத்தணும்னு சொல்கிறதுனால மற்றவங்க பாதிப்படுறாங்க. ஸோ மற்றவங்க ரொம்ப அந்த என்ன சொல்லுவாங்க, ஒன்றுமே இல்லாத ஆளுங்களுக்கு புரியுதாங்க, சாதாரண ஆளுங்கள்லாம் சாதாரண மக்கள்லாம் அங்கே பாதிக்கப்படுறது ஒரு தனிப்பட்ட குரூப்னால் இவங்க அந்த பாதிக்கப்படுது. இதனால் உலகத்தில் இன்னும் பெரிய பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நிறைய சண்டைகள் வரும். ஸோ இஸ்ரேலும் ஓரளவுக்கு கொஞ்சம் குறைஞ்சி போகிறது தான் நல்லது. புரியுதாங்க, இதை நிறுத்தக்கூடிய நிலைமைக்கு வரதான் நல்லது. அப்படி இல்லைன்னா அங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன பசங்களுக்கு, வயசானவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆபத்துகள் ஏற்படும். ஸோ மக்கள் ரொம்ப கவலையில் போயிடுவாங்க. அது இல்லாமல் இந்த போர்னால் சில டிரான்ஸ்போர்ட்டிங் கிடைக்காது, அதனால் உணவுகள் கிடைக்காது, உணவு பஞ்சங்கள் ஏற்படும். சில உணவுகள் நம்ம இங்கேருந்து அனுப்ப வேண்டிய நிலைமைகள் ஏற்படும். பல கண்ட்ரிலேருந்து உதவி பண்ணக்கூடிய நிலைமைகள் ஏற்படும். இந்த நிலையில மாற்றுறதுக்கு மனிதாபிமானம், மனுஷனுக்கு தேவையான அந்த மனிதாபிமானத்தை விட்டு செயல் பண்ணுறது ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறேன். அது இல்லாமல் இந்த அமெரிக்கன் எலெக்ஷன் முடிகிற வரைக்குமே இந்த ப்ராப்ளங்கள் ஏற்படும். இந்த அமெரிக்கன் எலெக்ஷன் முடிகிற வரைக்குமே பெரிய ப்ராப்ளங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நம்ம இருக்குது. இந்த சண்டை இல்லாமல் வேறு கண்ட்ரி, இன்னும் 2-3 சின்ன கண்ட்ரிகள் இது மூலிமா சண்டைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த சண்டைகள் வர சொல்ல அங்கே இருக்க மக்கள் இது மூலிமா நிறைய ப்ராப்ளங்கள் ஏற்படும் போது நமக்கு சில பொருட்கள் கிடைக்காம போகுது. உணவு வகையான பொருட்கள் கிடைக்காம போயிடும், டிரான்ஸ்போர்ட்டிங் கிடைக்காம போயிடும். எது தேவையில்லாத ஒரு பொருளோ அந்த பொருள் கண்டிப்பாக விலையேறும். இதுதான் நம்ம ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் நம்ம சொன்னோம். ஒரு மாதத்துக்கு முன்னாடி இதை பற்றிலாம் சொல்லியிருக்கோம். ஸோ ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. இந்த போர் இந்த முடிவுக்கு வந்துடும். அப்படி வரலன்னா இந்த எலெக்ஷனுக்கு அப்புறமா தான் இந்த முடிவுன்றது எல்லாமே சமாதானமாக போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் அதிகமான நிலைமை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 2025 4ஆம் மாதம் வரைக்குமே ஒரு பெரிய குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது காரணம் அவங்களுக்கு இருக்கக்கூடிய வால் நட்சத்திரம். ஸோ இந்த வால் நட்சத்திரம் வந்ததுன்னா அரச குடும்பத்துக்கு ஆகாது, பெரிய தலையாக இருக்கவங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே நேரத்தில் இந்த அரச குடும்பமாக இருக்கக்கூடிய எந்த ஒரு ஆளுங்க, அதாவது பெரிய பிரதிநிதியாக இருக்கலாம், பிரசிடெண்ட்டாக இருக்கலாம், ஒரு கண்ட்ரியில் இருக்கக்கூடிய அதர் கண்ட்ரி, அதாவது மெயினாக வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்,
முக்கியமாக வந்து மிடில் ஈஸ்ட், வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ், இந்த கண்ட்ரீஸ்லாம் பார்த்திங்கன்னா, அது இல்லாமல் பர்டிகுலராக சவுத் வெஸ்ட் இந்த மாதிரி இருக்கக்கூடிய கண்ட்ரிங்கெலாம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பாதிப்புகள் அடையதுக்கு காரணது இந்த வரக்கூடிய இந்த வால் நட்சத்திரம். அது இல்லாமல் இந்த வால் நட்சத்திரம் சந்திரனோட நிலவோடு ஒட்டுறதுனால சந்திரன் டே பை டே மாறக்கூடிய தன்மை உடையது. ஸோ சந்திரன்றது 2 நாளைக்கு ஒரு நாள் மாறக்கூடிய தன்மை இருக்குது. அதனால் அதோட தன்மையை மாற்றிக்கும். தன்மையை மாற்றிக்கனால இந்த ஒளிக்கதிர் அதில் படுறதுனால தான் இந்த பிரச்சனை, யாருக்குமே ஒரு சரியான முடிவு எடுக்க முடியாத நிலைமை ஏற்படும். இது 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன். அதே நேரத்தில் திரும்ப நான் இதை சொல்கிறேன். அதே நேரத்தில் சனியோட பார்வை, இந்த சனியோட பார்வை வந்து நேராக படுது, சந்திரனோட வழியில் வருது. அப்போது இந்த சந்திரனில் வரக்கூடிய இந்த வால் நட்சத்திரம் எதிர்நோக்கி இருக்கிறதுனால இது பின்னோக்கி போகுது. இந்த பின்னோக்கி போகக்கூடிய காலங்கள் வர சொல்லலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பெரிய போர் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. அது இல்லாமல் இந்த மாதம் முழுதுமே இந்த ப்ராப்ளங்கள் ஏற்படும். அடுத்த மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. இது இல்லாமல் உலக மக்கள் அத்தனையுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப நல்லது. உணவு வழியில் சில உணவுகள் நமக்கு தேவையான பொருட்கள் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்றத சொல்லலாம். இப்போ இந்த போரினால கச்சா எண்ணெய் விலை, தங்கம் விலை உயருமா சார்? கண்டிப்பாக இது மூலிமா கச்சா எண்ணெய்கள் வந்து உயரத்துக்கான வாய்ப்புண்டு, மிகப்பெரிய அளவில் உயரும். இது மூலிமா அண்டை பக்கத்து நாடுகளோட பிரச்சனைகள் ஏற்படும். அந்த அண்டை நாடுகளுக்கு பயங்கள் ஏற்படும். அது மூலிமா அவங்களுக்கு பொருட்கள் கிடைக்காது. அந்த பொருட்கள் கிடைக்கிறதுனால என்ன மனமனமனு நேரம். இது மூலிமா அத்தியாவசிய பொருட்கள், நமக்கு உணவுப் பொருட்கள் அதிகமாக ஏறப்போகுது. விலை வந்து எக்கச்சக்கமாக ஏறும். ஒரு பர்டிகுலர் பொருள் நமக்கு டிமாண்ட்லேயே இருக்கும், கிடைக்கவே கிடைக்காது. அந்த மாதிரி நிலைமை ஏற்படும். ஸோ உணவு வழியான பொருட்கள் மிக அளவில் ஏறும். அது இல்லாமல் தங்கம் கொதிக்க போகுது. தங்கம் வந்து 8000 ரூபா கூட போயிடும். 8200 வரதுக்கான வாய்ப்புண்டு. அதுக்கப்புறமா குறையறதுக்கான வாய்ப்புண்டு. தங்கத்தோட விலை அதிகமான நிலைமை போகிறதுக்கான வாய்ப்புண்டு. அது இல்லாமல் அடுத்த வருஷம் இன்னும் அமெரிக்காவோட பேங்க்கோட இதில் வந்து பர்சன்டேஜ் குறைச்சிட்டானா இன்னும் அதிகமாக ஏறும் அந்த நிலைமை. ஏன்னா டாலரோட மதிப்பு ஒன்று அதிகமாக இருக்குது. அந்த டாலரோட மதிப்பு, இந்த டாலரில் உலக நாடுகள் எல்லா டாலரும் மதிப்பு ஏறும். அந்த ஏரஸில் நம்மளோட மதிப்பு ரொம்ப குறையும். அப்போ மதிப்பு குறையிறப்பெல்லாம் பொருள் அதிகமாக கொடுத்து வாங்க வேண்டிய நிலைமை வரும். அதுக்கான வழிகள் இருக்குன்றது சொல்லலாம். ஓகே சார், இப்போ நீங்கள் பேசும்போது அண்டை நாடுகளுக்கு பாதிப்பு ஏற்படும்ன்ற மாதிரி சொன்னீங்க. இந்தியாவுக்கு இந்த போர்னால ஏதாவது பாதிப்பு இருக்கா சார்? சீனாவில் இந்த பிரச்சனை வரும். சீனா எல்லை நாட்டோட குழப்பம் கொடுத்துன்னு இருக்கான். ஒரு 6-7 நாள், ஒரு பர்டிகுலராக ஒரு 6-7 டேஸ்க்கு பிரச்சனையை கொடுத்து அதுக்கு ஒரு அடையும். அதனால் அவனை பேடான விஷயம் இல்லை அப்படின்றத சொல்கிறான். நீங்கள் சொன்னீங்க இந்த சீனா வந்து குழப்பம் தரும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த குழப்பம் தீருமா? அவனோட எண்ணம் இன்னும் டெவலப் பண்ண இன்னும் உள்ளே வரணும்னு நினைக்கிறான். அது தீராது. அதெல்லாம் உள்ளே வர முடியாது. இந்தியா அதுக்கான அளவும் கொடுக்காது. இந்தியாவோட தன்மை வேறு விதமானது. நமக்கு வந்து ரொம்ப பலமாக இருக்கக்கூடிய நிலைமையும் நம்ம இருக்கோம். அதனால் பயப்பட வேணான்றதை சொல்கிறோம். ஓகே சார், ஏற்கனவே வந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க இப்போ பாகிஸ்தானில் வந்து உள்நாட்டு கலவரம் வெடிச்சிட்ருக்கு. இது பற்றி இந்த பாகிஸ்தானில் கூட ஒரு 4-5 வருஷமாக மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. மக்களை கவனிக்கணும். மக்களோட வழிபாடு தான் நமக்கு நல்லது. சில ஆளுங்க சில செயல்கள் பண்ணுறதுனால தான் இந்த பிரச்சனைகள் வருது. இப்போ ஆர்ப்பாட்டங்கள் கொஞ்சம் அதிகமாக தான் ஆகும். சில கண்ட்ரிகள், இந்த கண்ட்ரியில் வேறு கண்ட்ரிலையும் சில ஆர்ப்பாட்டங்கள் அதிகமாக தான் ஆகும். அது இல்லாமல் பெரிய கண்ட்ரியாகக்கூடிய லண்டனாக இருக்கலாம், இல்லைனா யூரோப்பாக இருக்கலாம், அந்த கண்ட்ரிலையும் வந்து ஆர்ப்பாட்டங்கள் அதிகமாக தான் ஆகும். ஏன்னா சில வழிகள் அவங்க கொடுக்கறதுனால இந்த பிரச்சனை. ஸோ சில ஆளுங்க பண்ணக்கூடிய தப்புகள். அதனால் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அதிபர்
வெளியூருக்கு போகலாம், இல்லை வேறு இடத்துக்கு போய் இதுவாகலாம். அந்த மாதிரி நிலைமைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் அங்கேயும் மக்கள் வந்து கவனமாக இருக்க தான் நல்லது. இந்த பிரச்சனை கொஞ்ச நாள் ஏற்பட்டு அதுக்கப்புறம் அடங்கிடும். அங்கேயும் ஒரு நல்ல ஒரு வழிகள் ஏற்படுன்றதை சொல்லலாம். ஓகே சார். இப்போ அக்டோபர் மாதம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த அக்டோபர் மாதத்திலிருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் தண்ணி பிரச்சனை வருமா சார்? மழை எப்படி இருக்க போகுது? கண்டிப்பாக இப்போ வெயிலோட தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும். சில இடத்துல மழைகள் வரும். தென்கிழக்கு பகுதியிலலாம் வந்து தென் மாவட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல மழைகள் ஏற்படும். ஆனால் இந்த தடவை வர சொல்ல ஆந்திரா தமிழ்நாடு எல்லையில் ஒரு மிகப்பெரிய மழை வந்து ஏற்படும். அது இல்லாமல் திருநெல்வேலி தாண்டி நாகர்கோவில் போய் அதுலேருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேரளா, இதுதான் 2 மாநிலங்கள் வந்து இந்த மழைநாள் வெள்ளத்தெல்லாம் பாதிப்போம். 16லேருந்து 23ஆம் தேதி இந்த மாதம் மழைகள் ஏற்படும். 23ஆம் மந்த் எண்டு வரைக்குமே மழை இருக்கும். அதுக்கான வழிகள் இருக்குது. அடுத்த மாதம் ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து கொஞ்சம் மழைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருந்தாலும் இந்த தடவை டிசம்பர் 8ஆம் தேதி அதுக்குள்ளே தான் நமக்கு மழைகள் இருக்குது. ஸோ அந்த எப்போவுமே வரக்கூடிய ஒவ்வொரு வருஷமும் இந்த டிசம்பர் 8ஆம் தேதி வரக்கூடிய ஒரு பெரிய மழை இருக்குது. அது இல்லாமல் 2 புயல் சின்னங்கள் ஏற்படும். ஆனால் 2 புயல் சின்னம் கரை கடந்து வேறு மாநிலத்துக்கு போயிடும். அதனால் பயணம் இருந்தாலும் வேறு மாநிலத்தில் இருக்கணும் கொஞ்சம் கவனமாக. கேரளா, ஆந்திரா, அது சம்மந்தப்பட்ட கர்நாடகா, இவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது அவங்களுக்கு நல்லது அப்படின்றத சொல்கிறேன். ஓகே சார். இப்போ இந்த மழையினால பாதிப்புகள் எந்த அளவுக்கு இருக்கும் சார்? தமிழகத்துக்கு இதனால பாதிப்பு இருக்குமா? சென்னையில் புறநகர் பகுதியில் கொஞ்சம் பாதிப்புகள் ஏற்படும். சென்னையில் 2-3 இடங்கள் சில பள்ளமாக இருக்கிற இடத்துல மழைகள் வந்து தேக்கத்தை உருவாக்கும். அதே நேரத்தில் தென் மாவட்டத்தில் வந்து கோயம்புத்தூர், திருச்சி, அதே நேரத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய திருச்சி, கோயம்புத்தூர் தாண்டி பொள்ளாச்சி, அந்த மாதிரி சில பகுதிகளில் சில வழிகள் வரும். தஞ்சாவூர், சில நெல் பகுதிகள் சில இடத்துல கொஞ்சம் நாசமாகறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் கவலை இல்லை, மக்கள் வழி வந்துடும். ஆனால் இதில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த தடவை திருநெல்வேலி இல்லை கேரளா, ஆந்திரா பார்டர் இந்த இடத்துல தான் கொஞ்சம் ப்ராப்ளங்கள் இருக்குன்றதை சொல்லுவேன். சென்னை தாக்கு பிடிக்குமா இந்த மழைக்கு? இந்த தடவை கண்டிப்பாக வந்து எல்லா வழியும் முன்னெச்சரிக்கையாக பண்ணிடுவாங்க. வானிலை மையம் ரொம்ப அழகாக கொடுத்துரும். இந்த தடவை நல்ல எச்சரிக்கையாக பண்ணிடுவாங்க. சரி, இப்போ நீங்கள் மழையினால என்னென்ன பாதிப்புகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டீங்க. தமிழகத்திற்கு பாதிப்பு இருக்கான்றதையும் சொல்லிட்டீங்க. இந்த மழையினால என்னென்ன நோய்கள் வரும் சார்? ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது என்னென்னா, இந்த பனியும் சேர்ந்து வர மாதிரியே மழை இருக்கும். இந்த நவம்பர் மாதம் எண்டில் டிசம்பரில் மழை ஒரு பெரிய வெள்ளத்தை கொடுத்தது தான் பனியும் மழையும் சேர்ந்த மாதிரியா இருக்கும். ஒரு பெரிய மழை. அதனால் ரொம்ப காப் சம்மந்தப்பட்டது, கொஞ்சம் வயசான இந்த சுகர் சம்மந்தப்பட்டவங்க, இந்த ப்ரெஷர் சம்மந்தப்பட்ட ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. வயசான சின்ன பசங்களை எப்போவுமே வழிமுறைகள் அவங்க நடத்துறது நல்லது. அவங்களுக்கு உணவு வழிமுறைகள் அது நல்லாக்கிறது நல்லது. அது இல்லாமல் மிளகு ரசம் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் ரொம்ப கொடுக்கலாம். மிளகு, இஞ்சி, இந்த ரசம் சம்மந்தப்பட்டது இந்த பசங்களுக்கு காலையிலே ஒரு கிளாஸ் கொதிக்க வச்சு அவங்களுக்கு கொடுத்தாங்கன்னா நோயிலேருந்து தவிர்க்கலாம். ஸோ மிளகு வந்து வாயில் வச்சுன்னு பண்ணால் கூட ஒரு மிளகோ இந்த 2 மிளகோ இல்லை 4 மிளகோ வாயில் வச்சுன்னு பண்ணாலும் ஒரு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரு 4 மிளகு சாப்பிட்றதுக்கு வழி பண்ணாங்கன்னா காப் சம்மந்தப்பட்டது வராது, எட்டாது. அது இல்லாமல் வைரல் நோய் நிறைய வரும். அது இல்லாமல் டெங்கு சம்மந்தப்பட்டது சிலது வரலாம். இந்த கொசுனால் சில இடத்துல தேக்கத்தினால சில இடத்துல நோய்கள் பரவதுக்கான வாய்ப்பு உண்டு.
அந்த நோய்கள் வரதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால அதுக்கான வழிமுறைகளாக நம்ம உணவு வழிமுறையில் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நல்லது. உணவு தான் நமக்கு தேவை. உணவு வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்தான உணவுகள். இந்த கீரை வகையில் இருக்கக்கூடிய முருங்கீரை, பசலைக்கீரை இதெல்லாம் பசங்களுக்கு நிறைய கொடுங்க. முருங்காய் சம்மந்தப்பட்டதெல்லாம் கொடுங்க, எதிர்ப்பு தன்மை வரும். பூசணிக்காய் எப்போனா ஒரு வாட்டி கொடுங்க, மழை இல்லாத டைமில், ரொம்ப வெயில் இருந்தால். ஆனால் இந்த தடவை பனியும் மழையும் வரும், அதே நேரத்தில் வெயிலோட தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த சூட்டோட தன்மையினால் உடல் பௌதியல் நீரியாக மாறும். அதாவது புவியியல் தன்மையாகவே நம்ம உடம்பை வந்து மாறக்கூடிய தன்மை இருக்குது. ஸோ அந்த தன்மை இருக்கிறதுனால இந்த தடவை வர்றது கொஞ்சம் ஒரு நமக்கு வந்து அந்த அறிவியல் பூர்வமாகவே சில குழப்பங்கள் வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பு. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து அதுக்கான பிள்ளைகளை வளர்க்குறதுக்கான வழிகளை பண்ணுறது நல்லது. பெண்களும் தன்னோட உணவு வந்து அப்பப்போ சாப்பிட்டுக்கிறது நல்லது. ஸோ சிலர் வந்து லேட்டாக சாப்பிட்றது, வீட்டு வேலை முடிச்சுட்டு சாப்பிட்றது, அப்படி பண்ணுறத விட கொஞ்சம் அவங்க உடம்பையும் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லதுன்றது சொல்லலாம். ஓகே சார், இவ்வளோ நேரம் வந்து நம்ம அரசியல் சார்ந்த இல்லை ஜென்ரல் கொஸ்டின்ஸ்லாம் கேட்டுட்டோம். இப்போ வந்து நம்ம ஆன்மீகம் சைடு போயிடலாம். இந்த அக்டோபர் மாதத்தில் எந்த 2 ராசிகள் பீக்கில் இருக்கும் சார்? நீங்கள் சிம்பம் சூப்பராக இருக்கும். அதே நேரத்தில் வந்து கன்னி எதிர்பாராத வழிகள் நடக்கும். அது இல்லாமல் மகரத்துக்கு வந்து கொடி கட்டி பறக்கும். அந்த மாதிரி நிலைமைகள் ஏற்படப்படும். மேஷம், கடகம், கும்பம், மீனம், துலாம் இதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த 5 ராசியும் எதிர்பார்த்தது கிடைக்காது, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஓகே சார், இப்போ ராசிகள் பற்றி எந்த 2 ராசிகள் அதிர்ஷ்டத்துக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டீங்க. எச்சரிக்கையாக எந்த 2 ராசிகள் இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லிட்டீங்க. இப்போது நேயர் ஒருத்தங்க ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க சார். நம் நவக்கிரக தெய்வங்களை வழிபடுவ முறை பற்றி கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லை சார், இப்போது உதாரணத்துக்கு சொல்லணுன்னா சனி பகவான் வந்து வீட்டில் வச்சு வழிபடுவாங்க இல்லையா சார், அதை பற்றி கேட்டிருக்காங்க சார். கிரகங்களை யாருமே வீட்டில் வச்சு கும்பிட மாட்டாங்க. அதுக்கான வழிமுறைகள் கிடையாது. பர்டிகுலராக சனி கிரகத்தை யாரும் வீட்டில் வச்சு கும்பிட மாட்டாங்க. கோயிலில் தான் பர்டிகுலராக இருக்கும். அதுதான் வழியாக வீட்டில் வச்சு கும்பிடக்கூடிய தெய்வம் சனி பகவான் கிடையாது. அதே நேரத்தில் சூரியன், சந்திரன், இந்த சூரியன் சந்திரன் நமக்கு வெளிச்சமாக தெரியறதுனால இந்த 2 கிரகத்தையுமே எப்பவுமே வீட்டில் வச்சு கும்பிடலாம். மற்ற கிரகத்தை எதுவுமே கும்பிட்றதுக்கான வாய்ப்புகள் நமக்கு கிடையாது. ஆனால் நவகிரகத்தை தான் உலகத்தில் வந்து நவகிரகத்தோட கோள், நவக்கோளில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு வருஷமும் இல்லை குரு ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி மாறுவார், சனி 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி மாறுவார், அதே நேரத்தில் ராகு 1 வருஷத்துக்கு ஒரு வாட்டி மாறுவார். மற்ற கிரகங்கள் 30 நாள் 45 நாளில் மாறும். புதன் 30 நாளில் மாறும், சுக்கிரன் 30 நாளில் மாறும், சூரியன் வந்து 30 நாளில் மாறும், அதே நேரத்தில் செவ்வாய் 45 நாளில் மாறும், அதே நேரத்தில் 2 நாளில் சந்திரன் மாறுவார். ஸோ சந்திரனும் சூரியனும் வழிபாட்டில் வச்சுக்கலாம். எந்த கோயிலில் போனாலும் இடதுபுறமும் வலதுபுறத்தை பார்த்தா சந்திரன் சூரியன் வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கான வழிகள் அதை பற்றி நமக்கு பிரச்சனை. ஆனால் மற்ற கிரகங்களில் வேண்டக்கூடிய நிலைமை வீட்டில் வச்சு வேண்டக்கூடிய எந்த கிரகமும் கிடையாது. கோயிலில் தான் வேண்ட முடியும். ஏன்னா கிரகங்களோட பலங்கள் தாக்கங்கள் அதிகமானால் அது அந்த பலங்கள் வந்து நமக்கே பிரச்சனையாக கொடுத்துரும். நமக்கு வந்து அந்த கிரகங்களோட பலங்கள் ரொம்ப அதிகமாச்சுன்னா நமக்கு அது பிரச்சனையாகிடும். அப்படி தாக்கப்படுக்குன்னா நம்ம ஜாதகங்கள் நல்லா இருக்கணும். அப்படி இல்லைன்னா அது நம்ம வீட்டில் வச்சு வணங்க முடியாது. அதே நேரத்தில் எல்லாமே வந்து கோயிலில் தான் இருக்கும். 2வது கிரகங்களை வணங்குறதுக்கு காரணம் என்னென்னா, ஒரு தசாபதி கெட்டு போகிறப்போ அந்த கிரகத்தை வேண்டுறப்போ அதுக்கான வழிமுறைகள் அதுக்கான மந்திரங்கள் சொல்லி அது ஜபிக்கிறப்போ தலைக்கு வந்தது தலைப்பாயோட போ. ஸோ அது நெருங்கக்கூடிய நிலைமைகள். ஆனால் ஒவ்வொரு கிரகமும் ஒரு பிரச்சனையாக இருந்ததுன்னா, ஒரு பாவகிரகமாக இருந்ததோ அந்த கிரகங்கள் செயல் இல்லாமல் இருந்ததுன்னா அது பிரச்சனையை கொடுக்க தான் செய்யும். அந்த காலகட்டம் வரைக்கும் நம்ம தள்ளக்கூடிய நிலைமைகள் வேணும். அதுக்கான வழிமுறைகள் அதுதான் இவ்வளோ காலமாக நம்ம மந்திரங்கள் கோயிலில் அர்ச்சனை பண்ணுறது வழிமுறைகள்லாம் நம்ம பண்ணி வச்சுருக்கோம். அந்த நிலைமை பண்ணுறது நல்லது. ஆனால் நவகிரகங்கள் வந்து வேண்டுறது நல்லது தான், எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அந்த நவகிரகத்துக்கு
ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு தெய்வத்தையும் நம்ம வழிபடலாம். செவ்வாய் எடுத்தினா முருகன், புரியுதா? புதன் எடுத்தினா பெருமாள், குரு எடுத்தினா தட்சிணாமூர்த்தி, புரியுதாங்க? அந்த மாதிரி வழிமுறையாக வச்சுருக்காங்க. சுக்கிரன் எடுத்தினா உங்களுக்கு வந்து பெருமாள் கோயில் போகலாம், அதுக்கான வழிமுறைகள். அப்போ இதெல்லாம் விற்க சொல்ல இது நம்ம பண்ணங்கன்னா நல்ல பலன் கிடைக்கிறது. ஓகே சார், அதே மாதிரி இன்னொரு கேள்வி கூட கேட்டிருக்காங்க. புத்திர தோஷம் நீங்கிறதுக்கு எந்த மாதிரியான தெய்வங்களை வழிபடலாம் சார்? புத்திரதோஷன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கல்யாணம் ஆகி குழந்தை பிறக்கல, வழி வரல, அது ஒரு தோஷமாக மாறிடும். அது இல்லாமல் குழந்தை பிறந்து கொஞ்ச நாளில் இறக்கிறது, அது ஒரு தோஷமாக. இது ரெண்டுமே மிகப்பெரியது. ஆனால் இதுக்கெல்லாம் காரணம் பித்ருக்கள் வழிபாடுகள் சரியில்லைன்னா கண்டிப்பாக இந்த தோஷம் நமக்கு அமைஞ்சிடும். ஸோ அவங்க ஏதோ கர்மா பண்ணியிருக்கலாம். அந்த கர்மா சிலர் கேட்பாங்க, ஒருத்தர் கர்மா பண்ணியிருக்காங்க, அவருக்கு வேறு நான் வேறு, எனக்கு எப்படி அது வரும்னா அந்த உடலேருந்து தான் நம்ம வரும். பிளட்டு நம்ம ரத்தம் மாறாது. ஸோ நம்ம அப்பா என்ன பண்ணாங்க, நம்ம தாத்தா என்ன வழி வந்தாங்களோ அந்த ரத்தம் நம்ம உடம்புல இருக்கும். ஸோ அந்த ஜீன் தான் நம்ம உடம்புல இருக்கும். அந்த ஜீன் அதில் தான் இவங்க பண்ண ஒரு தப்பான விஷயங்கள் ஏற்பட்டு அந்த ஜீனில் ஏற்பட்டது தான் இந்த குழந்தை பிறக்காமல் இருக்கிறதுக்கு காரணமே அதான். இது மாதிரி நிறைய சொல்லி நிறைய பேர் குழந்தைகள் பிறந்திருக்கு, வழியும் நடந்து. அப்படி நம்ம செய்கிறப்போ பித்ருக்கு வந்து தர்ப்பணம் கொடுக்கணும். தர்ப்பணம் கொண்டா ராமேஸ்வரத்தில் போயிட்டு முன்னோருக்கு தர்ப்பணம் கொடுக்குறது ஒரு பெரிய பலனை காத்திருக்கு. அது இல்லாமல் இவங்க வந்து குலதெய்வம். இந்த குலதெய்வத்துக்கு நேர்த்திக்காரங்கள், இந்த குலதெய்வத்துக்கு வழி. ஏன்னா குலதெய்வம் நம்மளை பலமாக இருந்து நம்ம ஃபேமிலியை காப்பாற்றக்கூடிய ஒரு தொடர்பாக இருக்கும். அப்படி இருக்க சொல்ல அது நேர்த்திக்காரன் படுறதோ இல்லை அந்த வழியாக அந்த குலதெய்வத்தை வேண்டதோ ஒரு நல்ல பலன் கிடைக்கும். இது ரெண்டு பண்ணாலே போதும். இது ரெண்டுமே ஒரு முக்கியம். ஆனால் இது எல்லாத்தோட இந்த பித்தருக்கு கடன் தீர்க்கிறது, அதாவது பித்தருக்கு தர்ப்பணம் பண்ணுறது ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கும்ன்றதை சொல்லுங்கள். ஓகே சார், இவ்வளோ நேரம் நான் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப தெளிவாகவும் சிறப்பாகவும் பதில் சொன்னீங்க. நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். வணக்கம் வேந்த டிவி நேயர்களுக்கும் கோடான கோடி ரசிகர்களுக்கும் இன்னும் நிறைய இருக்காக சொல்லுவார். வணக்கம். மீண்டும் மற்றும் ஒரு ஜோதிட சவால் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது வினோதினி.